சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் வந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையை நாம் தற்போது 4ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையை இந்நிகழ்வில் கலந்து கொண்ட வந்துள்ள அத்தனை அன்பர்களின் பெருமார்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி இனிதே வரவேற்கிறோம். திருச்சிற்றம்பலம். நிகழ்ச்சியை எப்பொழுதும் போல வழி நடத்த ராஜ ஐயா அவர்களையும் அழைத்து அன்போடு நிறைய செய்கிறோம். ஐயா வாங்க, தொடங்குங்கய்யா. நீங்க வணக்கம். வணக்கம். நன்றி நன்றி. ஆரம்பிக்கலாம். சிற்றம்பலம். தன்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா அந்த இதெல்லாம் சொல்லிட்டேங்களா? 69 சொல்லிட்டீங்களா? ஆரம்பிக்கலாம் ஐயா. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கணுமா? படி ஆரம்பிக்கலையா? 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி போற்றி. பொழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த புறானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டரு பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரரு திருத்தாள் போற்றி. திருஞான சம்பந்தரு வாகீசரு சுந்தரரு திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவரு சேந்தனார் கருவூரரு தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தரு வேநாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதனார், மருவு புருடோத்தமரு சேதிராயரு மூலர் மன்னு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர் கீரரு கல்லாடனார், ஒன் கபிலரு பரணரு மெய் உணரிளம் பெருமானோடு ஓங்கு மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டா நம்பி செக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். திருக்கோயிலுக்கு சொல்லுது இல்லையா? அருள்பெருகு தனிக்கடல். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 எனவும் புவனம் உய்ய, இருளடுண்டவரருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூட்டி, திருக்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. பெருமான் பேரானந்த திருக்கதவம் சிறப்பு. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமாயுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அகற்றாதே. திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து
திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி ஆயிடுச்சு. திருப்பள்ளி ஆயிடுச்சு. யார் பாட சொல்லாங்கய்யா? அப்புறம் வீட்டு இருந்து படிங்க. பட்டமால் படிங்க. சிவாய் படிங்கம்மா. எத்தனாவது பாட்டு சொல்லுங்க? ஆறாவது பாட்டு படிங்க. பப்பர வீட்டிலிருந்து இருக்கீங்களா? பட்டமாலுமா வெளியில இருப்பாங்களா? வேற யாராவது? நீங்க பாடுங்க ஐயா. நீங்க ஆரம்பிச்சீங்க. சாம்பசியா நீங்க பாடுங்களா? ஐயா நான் வெளியில இருக்கேன். நான் வெளியில இருக்கேன். படிங்க. பப்பர வீட்டிலிருந்து படிங்க. உமா மகேஸ்வரம்மா. ஆறாவது பாட்டுமா? திருப்பதி எழுச்சி ஆறாவது பாட்டு. 8:26. பப்பர வீட்டிருந்தே உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தாரவ பலரும் மைபுரு கண்ணியர் மானிடத்தியல்வி வணங்குகின்றார் அணையின் மணவாளா. செப்பொரு கமலங்கள் மலரும் தன் வயல் புல் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. இப்பிற பருத்தமை ஆண்டல் புரியும் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பிற பருத்தேயமை ஆண்டல் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இன்றைக்கு திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 172வது நாளாக 4ஆம் திருமுறையில 92வது பதிகம் திருவையாறு. பண் வந்து திருவிருத்தம், இராப்பண் 4. அதுல வந்து நாழிகை வந்து 41:15 45, மணி வந்து இரவு 10-12 நவரோஸ்ல பாடத்தக்கது. காவிரியினுடைய வடகரையில 51வது தலமாக தஞ்சைக்கு வடக்கே உள்ளது. பெருமான் வந்து செம்பொற் சோதி, அம்பாள் வந்து அறம்பளத்த நாயகி. இந்த 92வது பதிகத்துக்கு உள்ள பெரிய புராண பாடல் 385. படிச்சையா அத வந்து படிச்சோன்னு பாதியில நிறுத்திட்டோம். ஆனா பெரிய புராண பாட்டு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கலாம். கண்டு தொழுது. சரி. அதுல நம்ம 8 பாட்டு வரைக்கும் படிச்சா இந்த 8வது பாட்டை எல்லாரையும் படிக்க சொன்னோம். ஏன்னா கழித்து கலந்ததுன்றதுனால எல்லாரையும் படிக்க சொன்னோம். இந்த பெரியவனை பாடிட்டு 8வது பாட்டு இன்னும் யாருன்னா படிக்கலாம், படிச்சுட்டு அப்புறம் போலாம். 20 பாட்டு இருக்கு அதுல. சரி. பெரியவனை பாட்டு சொல்லிடுங்க இப்போ. கண்டு தொழுது. 385. கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலாட்டமை போற்றி கொண்ட திருத்தாண்டகங்கள் குறுந்தொகை நேர் இசை அன்பில் மண்டு விருத்தங்கள் பாடி வணங்கி திருத்தொண்டு செய்தே அண்டர் வீரான் திரு ஐயார் அமர்ந்தனர் நாவுக்கரசர். திருநாவுக்கரசு நாயனாருக்கு என்றே உரிய அந்த பண்கள் திருநேரிசை, திருவிருத்தம், குறுந்தொகை, திருத்தாண்டகம். இந்த வகையில இப்ப நம்ம திருவிருத்தத்துல இருக்கோம். ஏற்கனவே திருநேரிசை முடிச்சிட்டோம். இப்ப திருவிருத்தத்துல இருக்கோம். அதுல 92வது பதிகத்துல இந்த திருவையாற்ற நேற்று வந்து இந்த 58வது பாட்டு சொன்ன கழித்து கலந்ததோர் காதற்க சிவோடு காவிரி வாய் குளித்து என்ன அந்த பாட்டை சொல்லி அந்த பாட்டை எல்லாரும் படிக்கணும்னு சொன்னோம். விட்டு போனவங்க யாரா இருந்தா படிச்சுட்டா அதுக்கப்புறம் தொடர்ந்து 9வது பாட்டுல இருந்து படிக்கலாம். சரி. படிங்க. இருக்காங்களா அவரு ஐயா? ஐயா 7வது பாடல் ஒரு தாட்டி படிச்சாரு ஐயா. 7வது பாட்டு படிப்பீங்களா?
கழித்ததல் தான் யாருக்கு? ஏழாவது பாட்டு. அதான் 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 தான் ஐயா. ஏழாவது பாட்டு தான். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழு முன் நின்றவி பத்தரை கோதில் சேர்ந்தேன் தெளித்து சுவை அமுதூட்டி அமரர்கள் சூழ் இருப்ப அளித்து பெரும் செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே அளித்து பெரும் செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே. நன்றிங்கய்யா. குளிக்கிறதுனாலே கங்கா ஸ்தானம் தான் சொல்லுவாங்க எல்லாரும் பொதுவா. பெருமான் கங்கையை சுமந்திருக்கிறான், கங்கா இருக்கிறான், அதனால கங்கா ஸ்தானம் சொல்லிதான் பழகிட்டேன் நம்மலாம். ஆனா நாவுக்கரச நாயனார் என்ன சொல்றாரு? காவிரி வாய் குளித்து என்று சொல்கிறார். ஏன்னா கங்கை கரையில எந்த பாடல் பெற்ற தலமும் இல்லை. ஆனா காவிரி கரையில் தான் வடகரையில 63 தலங்கள், தென்கரையில 127 தலங்கள், ஆக 190 தலங்கள் இருக்குது. இந்த ஒரு பாட்டை படிச்சா அந்த 190 தலத்தையும் நினைக்கிற புண்ணியம் கிடைக்கும் என்பதனாலே அந்த காவிரி வாய் குளித்தால் அந்த தேவர்களுக்கு நஞ்சை உண்டு அமுதத்தை ஊட்டுவன் நமக்கும் அமுதை ஊட்டுவான் என்று சொல்கிற பாடல். ஆனா சுவை அமுது ஊட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலைமை. அதனால இந்த பாடத்தினுடைய முக்கியத்துவங்கிறது எல்லாரும் இந்த பாட்டை படிக்கலாம்னு சொன்னேன். நேற்று முடிஞ்சவங்களாம் படிச்சாங்க. யாராவது விட்டு போயிருந்தா படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 8வது பாட்டுக்கு போயிடலாம். ராஜாயா படிக்கிறேன். கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் சென்றேன் தெளித்து சுவை அமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அளித்து பெருஞ்செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தலமே. இதுவரை படிக்க ஏற்கனவே படிச்சவங்க இல்லாம இதுவரை படிக்காத காரணம் தான் படிக்கலாம். இல்லைன்னா ரெகுலரா படிக்கிறதுக்கு நம்ம 8வது பாட்டுல தொடர்ந்து படிக்கலாம். ஐயா நான் படிக்கலையா, நான் படிக்கிறேன். படிங்க. ஒவ்வொருத்தரும் கூப்பிடுறேன், என்கிட்ட இருக்கு நேற்று படிக்காதவங்க, நான் கூப்பிடுறேன். படிங்க, நீங்க படிங்க, சொக்கமால் படிங்க. திருச்சிற்றம்பலம். கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் பெற்று சென்றேன் தெளித்து சுவை அமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அளித்து பெரும் செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தலமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. படிக்காதவங்க லிஸ்ட் சொல்லுங்க. தாமோதரன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாயிரம் அங்க கழித்து கலந்ததோர் காதன் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் சென்றேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அளித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே அளித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே. சுவாயனம. நன்றிங்க. சுவை அமுது ஊட்டி அமரர்கள் சூழிருப்பார். இப்ப நம்ம தேவாரம் படிக்கிறவங்க நம்ம எல்லாம் கூட தேவாரம் படிக்கிறதுனால காலையில இருந்து திருமுறை படிக்க நம்ம எல்லாம் கூட அமரர்கள் ஆகலாம். வாழ்க வாழ்க. அந்த புண்ணியம் தானே. புண்ணியம் செய்தவர்கள் அமரர்கள். நம்ம ஏதாவது காலையில திருமுறை படிச்சோம்னா நம்மளும் புண்ணியர்கள் தான், நம்ம அமரர்கள் தான். வாழ்க வாழ்க. லலிதா பாலசுந்தரம் வாங்க. சிவாய ஐயா. கழித்தே கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்றான் இப்பத்தரை கோதில் செந்தேன் தெளிது சுவை அமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அளித்து பெரும் செல்வம் ஆக்கும் ஐயர அடித்தலமே அளித்தே பெரும் செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தலமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா.
எது பெருஞ்செல்வம்னா ஐயாரன் அடித்தான் தான் பெருஞ்செல்வம்னு சொல்றார். செல்வன் கடலேத்தும் செல்வன் செல்வன் ஞான சம்பந்த சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விரும்பினாரு. அழித்து பெருஞ்செல்வமாக்குவது ஐயாரன் அடித்தளம் என்று பெருமானுடைய அடித்தளத்தை பெருஞ்செல்வமாக சொல்கிறார். பேர பிள்ளைகள் இருக்காங்களாமா? பாலசுந்தரம் ஐயா படிங்க, தர்ஷன் படிங்க இருந்தா. படிக்கிறேன். ஐயா படிக்கிட்டா, பெரிய ஐயா படிக்கிட்டா, அப்புறம் பிள்ளைகளை தான் படிக்கலாம். திருச்சிற்றம்பலம். பாலசுந்தரம் கலித்து கலந்ததோர் காதர் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்று இப்பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவையமுதூட்டி அமர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்லம் ஆக்கும் ஐயாரன் அடித்தளமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. வாழ்க வாழ்க. பேர பிள்ளைகள் இருக்காங்களா? தர்ஷன், கிரண், பாடுங்க. திருச்சிற்றம்பலம். கலித்து கலந்தோர் காதர் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன் நின்று விபத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவையமும் தோட்டி யமர்கள் சூழிருப்ப அளித்து பெருஞ்செல்வ மாக்கும்மை யாரன் அடித்தளமே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. தர்ஷனா இந்த மாதிரி டெய்லி எடுத்து போச்சா நம்ம கூட பத்தரை ஆகலாம். என்ன இப்பத்தரை கோதில் செந்தேன் தெளித்துன்னு நமக்கு செந்தேன் தெளிப்பாரு, நம்மளும் பத்தரை ஆகலாம், பத்தராய் பணிவாராக மாறலாம். வாழ்க வாழ்க. கிரண் இருக்காரா? பாடுங்கம்மா. உமா மகேஸ்வரி. கலித்து கலந்தோர் காலம் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது நின்றை பத்தரை கோதில் சென்றேன் தெளித்து சுவை அமுதூட்டி அமர்கள் சூழ அழித்து பெரு செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளமே. தெளித்து சுவையமுதூட்டி அமர்கள் சூழிருப்ப அழித்து தெரு செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளமே. ஐயாரன் அடித்தளமே. சுவாயினத்து. வாழ்க வாழ்க. வேற என்ன இருக்காங்களா? சதானந்தன் ஐயா வாங்க. அடுத்தது பத்மாவதி. பத்மாவதி வாங்க. ஐயா வேலரசியம்மா படிக்கிட்டீங்களா? வேலரசியம்மா படிங்க. கலந்ததோர் காதர் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற விபத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெரும் செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளமே. திருச்சிற்றம்பலங்க. வெளிநாட்டு வேலை. வாழ்க வாழ்க. ஐயா எங்க ஐயா பாடுறாங்க, நான் அடியேன் பாடிக்கோங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. நன்றி நன்றி. கலந்தோர் காதர் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவை அமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. நித்திலாமா, செல்வம், நித்திலாமா எல்லாம் வாங்க. கலந்தது ஓர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தர் கோதில் செந்தேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளமே.
தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே. திருச்சிற்றம். நமக்கும் அமுதூட்டவென்று பெருமானை விண்ணப்பித்தல். வாழ்க வாழ்க. அடுத்து அம்மா வாங்க. இல்லையா? நடராஜ ஐயா வாங்க. நடராஜ ஐயா வாங்க. நான் பாட்டுங்களா? பாடுங்க பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பாடும் பரண்ட என்னாந்தையும் ஆற்ப பறந்து கலந்ததோரியா ஐயா கழித்து கலந்ததோன்னு ஒரு பாட்டு 4ஆம் திருமுறையில 92வது பதிகத்துல 7வது பதிகம் கழித்து கலந்ததோரா? ஆமா 4ஆம் திருமுறையில 92வது பதிகத்துல 7வது பாட்டு. கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன் நின்ற இப்பத்தரை கோதில் சென்றேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெரும் செல்லும் ஆக்கும் ஐயாரன் அடித்தலமே. திருச்சிற்றம்பலம். கழித்து கலந்ததோர் காதல். வாழ்க வாழ்க. அடுத்து வேற யாரும் இருக்காங்களா? எங்க மருமக பாடுறாங்க. படி. வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் சிவசக்திங்க ஐயா. வாங்க வாங்க. சிவசக்தி. கிரணோட அம்மா ஐயா. கிரணோட அம்மாவா? கிரண் எங்க அடிக்கடி வர மாட்டேங்கிறாரு, ஆப்சென்ட் ஆயிடுறாரு. அவரு காலையில எந்திரிக்கிறதுனால ரொட்டீன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்க ஐயா. ஸ்கூல் போறது அப்புறம் டியூஷன் போறதுனால டயர்டா இருக்கு அப்படிங்கிறாரு. நேத்தும் சொன்னாரு நான் வரமா பாடுறேன் அப்படின்னாரு. இப்ப காலையில எழுப்பும் போது எந்திரிக்கல. சரி. ஆமாங்க ஐயா. காலையில இருந்து டெய்லி ஒரு பாட்டு படிக்க சொல்லுங்க. அவன் நைட்டு ஆர்வமா தான் ஐயா இருக்கிறான். காலையில எந்திரிக்கும் போது கஷ்டப்படுறான். வாடா அப்படின்னா அப்படியேம்மா அப்படின்றான். சோ அதனால லீவ் நாள்ல படிக்கிறேன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றான். உங்க பேரே சக்தி, நீங்கதான் சக்தி ஊட்டணும். கண்டிப்பா இல்ல நிறைய ஆரம்பத்துல கூட இந்த வார்த்தைகளை பிரிச்சு சொல்லி கொடுக்குறது. இல்ல எதுக்கோ பழகம் பண்றோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு பழகம் பண்ணணும்ல. நம்ம பண்றதா. கண்டிப்பா. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். திருமுறை படிச்சா மத்தெல்லாம் தானாவும் சேர்ந்துரும். கண்டிப்பா. வாழ்க வாழ்க. சிவாய நமம்மா. நான் படிச்சிடறேன், அப்புறம் படிங்கம்மா. சிவசக்தி அம்மா. படிங்கம்மா. நீங்க படிங்க. நான் படிச்சிடுறேங்கம்மா. சிவாய நம. கழித்து கலந்ததோர் காதே கசிவோடு காவினிவாய் குளித்து தொழுது முன் நின்ற இப்பத்தரை கோதில் சென்றேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெரும் செல்வமார்க்கும் ஐயாரன் அடித்தலமே. சிவாய நம. வாழ்க வாழ்க. சிவசக்தி அம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. கழித்து கலந்ததோர் காதர் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்ற இப்பத்திர கோதில் செந்தேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே. திருச்சிற்றம்பலம். அது வேற என்ன இருக்காங்களா? அடுத்து போயிடலாமா? எல்லாம் படிச்சிட்டாங்க. நித்திலாமா படிச்சீங்களா? யாரோ குரல் கொடுக்குறாங்க பாருங்க. சிவா. திருச்சிற்றம்பலம். அடியேன் சிவசக்தி. 4ல சிவாய நம்ம ஐயா. 4ல 49 வேற பாட்டு வந்தியா? நானும் தியேட்டர் கிடைக்கல ஐயா. சிவாய நம்ம 92மா 4ல 92ங்களா? 4ஆம் திருமுறையில 92வது பதிகம் 7வது பாட்டு.
சரிங்க ஐயா. சிவாய அடியன் சிவசெல்வி ஐயா படிக்கலாம் ஐயா. படிங்க படிங்க. கலித்ததோர் கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன் நின்ற விபத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவையமதூட்டி அமரர்கள் சூழ்ந்திருப்ப அளித்து பெரும் செல்வ யாமக்கும் ஐயாரன் அடித்தளமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க. வேற யாராவது? அடியேன் படிக்கிறேன் ஐயா. பத்மாவதி அம்மா. ஐயா நான் படிக்கிறேங்க ஐயா. முதல்ல பத்மாவதி அம்மா படிக்கிட்டா. சிவாயனமையா. கலித்து கலந்தோர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழு முன் நின்ற இப்பத்தரை கொத்தில் சேர்த்தேன் தெளிந்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அலேத்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளமே. அளித்து பெரும் செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பத்மாவதிமா இன்னைக்கு திருவாரூர் முடிஞ்சா நந்தி வருவாங்க. அடுத்தது யார? நித்திலாவா? வேற யார் இருக்காங்க லைன்ல? நித்திலாமா. திருச்சிற்றம்பலம். ரசாயன செல்வின்னு பேர் வச்சுக்கிறேன் நித்திலாமாக்கு. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். கலித்து கலந்ததோர் காதர் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன் நின்ற விபத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அளித்து பெருஞ்செல்வமாக்கும் ஆரன் அடித்தளமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நான் 69ல பிகாம் முடிச்சுட்டு எம்காம் ஜாயின் பண்ண உடனே ஐயாட்ட தருமபுரம் ஐயாட்ட சொன்னேன், ஐயா எம்காம் ஜாயின் பண்ணக்கான உன் பேரு வணிக செல்வன் வச்சுக்கோனாரு. அந்த மாதிரி நெத்தில அம்மா நீங்க ரசாயன செல்வின்னு பேர் வச்சிடலாம். வாழ்க வாழ்க. நன்றி. வேற யாருக்காங்களா? ஆரம்பிச்சிடலாமையா? அடுத்தது போலாமா? 8வது பாட்டு ஆரம்பிக்கலாம். சிற்றம்பலம். தேருத்தி கருத்தினை செவ்வே நிறுத்தி செருத்து உடலை பருத்தி கடிமலர் வாழெடுத்து ஓச்சி மருந்து சென்று விருத்தி குழக்கவல்லோர்கட்கு விண்பட்டிகை இடுபால் அரித்து அருந்தவர் ஏத்தும் ஐயாரன் அடித்தளமே. அரித்து அருந்தவர் ஏத்தும் ஐயாரன் அடித்தளமே. திருத்தி கருத்தினை செவ்வே நிறுத்தி என்று பெருமான் நம்மை திருத்தி ஆட்கொள்கிறான். இந்த நாளும் திருமுறையை படிச்சு இவ படிச்ச இந்த கழுத்து கலந்த ஒரு பதிகத்தை தனா சொல்லி குளிச்சா உடல் நோயும் வராது, உள்ள நோயும் வராது. என்ன வந்த நோய் போகும், இனி வாராமல் நோய் வருகின்ற வயை வாராமல் தடுக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதான் அந்த பதிவு எல்லாரும் பாட சொன்னோம். இப்ப அடுத்து அந்த திருவையாற்று பதிகத்துல 9வது பாட்டு. பட்டம்மாள் வாங்க. பட்டம்மாள். ஐயா அப்புறம் படிக்கிறேன் ஐயா. வாழப்பாடி சித்ரா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேன் சாமி. திருச்சிற்றம்பலம். பாடும் பரண்டையும் மாந்தையும் ஆர்ப்ப பரந்து பல்பே கூடி முழவ குவிக்கவில் கொட்ட குறுநரிகள் நீடும் குழல் செய்ய வையம் நெளிய நினைப்பின காட்டு ஆடும் திருவடி காண்க ஐயாரன் அடித்தளமே. நீடும் குழல் செய்ய வையம் நெளிய நினைப்பின காட்டு ஆடும் திருவடி காண்க ஐயாரன் அடித்தளமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா.
நின் பிணக்காட்டும் திருவடி என்று அவனை சுடலை மாட பெருமானாக காட்டுகிறார். வாழ்க வாழ்க. 10வது பாட்டு. நின்போல் அமரர்கள். செல்வம் அம்மா, செல்வம். நின் போல் அமரர்கள் நீள்முடி சாய்ந்து நிவர்ந்து உகுத்த பைம்போதுழைக்கி பவழம் உழைப்பன பாங்கரியா என் போலிகள் பறித்திட்ட இலையும் முகையும் எல்லாம் அப்போதென கொள்ளும் ஐயன் ஐயாரன் அடித்தலமே. என் போலிகள் பறித்திட்ட இலையும் முகையும் எல்லாம் போதென கொள்ளும் ஐயன் ஐயாரன் அடித்தலமே. திருச்சிட்டம். என் போலிகள் பறித்திட்டு இலையும் முகையுமெல்லாம் அம்போதி எனக் கொள்ளும் ஐயாரன். நம்ம கையால பறிச்சு நம்ம கையால சாமி கும்பிட்டோம். பறித்த மலர் கொடு அங்கையில் ஏத்தும் பணியடியோம் அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடுவார். நம்ம கையால பூ பறிச்சு நம்மளே பெருமானுக்கு நம்ம கையால சாத்தணும். அதுக்கான சூழ்நிலை வரணும் இல்ல. அது என்ன காரணத்துல அது தடைப்பட்டு போச்சு. ஞானசம்பந்தர் காலத்துல நவகதை பண்ணி கொண்டிருந்தார்கள். அதனால என் போலிகள் பறித்திட்ட பூவும் இலையுமெல்லாம் அம்போதும் எனக் கொள்ளும் ஐயாரன் ஐயாரன் தான் அதற்கு அருள் செய்யணும். வாழ்க வாழ்க வாழ்க. மலையார் மடந்தை. திலகவதி அம்மா, திலகவதி. நம்ம திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெரும திருவடிகளுக்கும் வணக்கம். மலையார் மடந்தை மனத்தனவானோர் மகுடமன்னே நிலையாயிருப்பன நின்றோர் மதிப்பன நீ நிலத்து புலையாடு புன்மை தவிர்ப்பன பொன்னுலகம் அளிக்கும் அலையார் புனர்தென்னி சூழ்ந்த யாரன் அடித்தலமே. அலையார் புனர் பொன்னி சூழ்ந்த ஐயாரன் அடித்தலமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த அலையார் புனல் பொன்னி சூழ்ந்த ஐயாரன் அடித்தலம் என்று திருவையாற்றுல 5 வகையான நதிகள் ஓடுகின்றன. அதுல காவிரி ஆறும் கலந்திருக்கிறது என்று அவ்வளவு பெரிய கடல் மாதிரி ஓடனால அதுல அலை பாயுதுன்னு சொல்ற மாதிரி அமைந்த பாடல். இந்த பதிகத்துல மட்டும் 20 பாட்டு இருக்கு. ஆனா சிவா டாட்டா இருக்குல்ல, இது தனியா 93வது சொல்லி தனியா போட்டாங்க. ஏன்னு தெரியல. 10 பாட்டு முடிஞ்சோடனே அடுத்த பதிகமா நினைச்சு போட்டாங்க. ஆனால் நாவுக்கரசு பெருமான் இந்த பதிகத்துல 20 பதிகம் பாடியிருக்கார் 92ல மட்டும். சரிங்களா? அதுல 11வது பாடல் அம்மா படிச்சாங்க. அடுத்து 12வது பாட்டு படிக்கிறீங்களா? படி. அடுத்தது தாமோதரையா. சிவாய நமங்கய்யா. போலம் புண்டறிக புது மலர் போல்வன போற்றி என்பார் புலம்பும் பொழுதும் புனர் துணை ஆவன பொன்னையான் சிலம்பும் செறி பாடகமும் செழுகிங்கிடி திரளும் அலம்பும் திருவடி காண்க ஐயாரன் அடித்தலமே. சிவாய நம. ஞானசம்பந்த பெருமான் திரு நடுங்களத்துல பாடின பாட்டு. மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பெருமான் திருந்தடிக்கீழ் பிழையாத வண்ணம் பறித்த மலர்கொடு வந்துமையேத்தும் பணியடியோம் சிறப்பிலி தீவினை திண்டப்பெறா திருநீலகண்ட பகுதியில பாடினார். செங்காட்டக்குடியில சிறப்பிலி தீவினை திண்டப்பெறா திருநீலகண்டம். அந்த நீலகண்ட பதிவோடு சொல்ல பறித்த மலர்கொடு வந்துமை ஏத்ததும்னு பாடினார். அந்த பறித்த மலர் தான் புது மலரா இருக்க முடியும். அதனால இங்க போலம் புண்டரீக புதுமலரு போர்வன என்று போற்றி செய்ப்பார் என்று சொல்றாரு நாவுக்கரசர். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 13வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். ஒரு துணையாவன ஓதி நன்னூல் கற்றார் பரவ பெருமை உடையன காதல் செய்ய கிற்பார் தமக்கு கிளரொளி வானகண்டான் கொடுக்கும்
அற்றார்க்கு அரும்பொருள் காண்க ஐயாரன் அடித்தலமே. அற்றார்க்கு அரும்பொருள் காண்க ஐயாரன் அடித்தலமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தா நான் உள்ளூர்ல வேலை கிடைக்காது, அப்பப்ப வெளியில அனுப்பிச்சிடுவாங்க. அப்ப உற்றார் யாரு? நம்ம எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊர்ல பெருமான் தான் நமக்கு உற்றார். உற்றார் இல்லாதாருக்கு உறுதுணை யாவர. இன்னைக்கு நாகைக்காரர் தான் உற்றாரு. நான் வந்துட்டு அவர் சொன்னதுக்கு நான் பாடி அவருக்கு அடுத்த பாட்டு வந்தது பாருங்க. பெருமான் எப்படி அழைக்கிறாரு பாருங்க. பத்துங்களா? நாகைக்காரர் ஞாபகப்படுத்துறாரு. அம்மாவுக்கு நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க. எல்லாம் நன்மைக்கு நன்றி. அடுத்து 14வது நான் வெளியூர்ல நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன், அதனாலதான் அந்த அனுபவம் வந்த, வேற ஒண்ணு இல்ல. என்னோட சர்வீஸ்ல 20 வருஷம் வெளியிருந்தேன். வானை கடந்து அண்டத்து அப்பால் மதிப்பன மந்திரிப்பார் ஊனை கழித்து உய்ய கொண்டரு செய்வன உத்தமர்க்கு ஞான சுடராய் நடுவே உதிப்பன நங்கை எஞ்சா ஆனை உரித்தன காண்கவை ஐயாரன் அடித்தலமே. ஆனை உரித்தன காண்கவை ஐயார் அடித்தலமே. திருச்சிற்றம்பலம். ஐயா. வானை கடந்து அப்பால் மதிப்பன மந்திரிப்பார் ஊனை கழித்து உய்ய. பெருமானை நோக்கி நாம் அந்த அஞ்செழுத்தாகிய மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? இந்த ஊனை கழித்து நமக்கு இரவாத இன்ப அன்பு தருவான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. மாதிரம் ஆவன. மாதிரம் மாநிலம் ஆவன வானவர் மாமுகட்டின் மீதன மென்கழல் வெங்கச்சு வீக்கின வெண்ணமனார் தூதரை ஓட துறப்பன துன்பு அறுத்துண்டு பட்டார்க்கு ஆதரம் ஆவன காண்க அவை ஐயாரன் அடித்தலமே. நமக்கு ஆதாரமாக இருப்பவன், அதான ஆதாரம் ஆவன காண்க ஐயாரன் அடித்தலமே. நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் யாரு? சிவன் தான் நமக்கு ஆதாரம் என்பதனால ஆதாரம் அவன காண்க ஐயாரன் அடித்தலம் என்றார். வாழ்க வாழ்க. அடுத்து 16வது பாட்டு. பேணி தொழும் அவர். சங்கர் ஐயாவாங்க. சங்கர். வாங்க. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. 16 பாருங்க. கால புறந்தருராயே நீ படி நிறுவிட்டு கொடுத்துணு போர் முடிவு மாணிக்க முத்து மரகதம் போன்று வைரமணி ஆணி கணவன் மொக்குமையாரான் அடித்தலமே. ஆணி கனகமும் மொக்கும் ஐயரான் அடித்தலமே. திருச்சிற்றம்பலம். பேணி தொழுவதற்கு பொன்னுலகால அருள் செய்வான் பிறங்கு அருளால். பொன்னுலகம் என்பது பெருமான் ஆடுகிற அந்த சிற்றம்பலம் தான் பொன்னம்பலம். அதனால அந்த பொன்னுலகால நமக்கு அருள் செய்வான் என்று சொல்லி பெருமகனை நாளும் பாட வேண்டும், திருமுறை படிக்கணும்ன்றதை ஞாபகப்படுத்துற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து ஓதிய ஞானம். 17வது பாட்டு. ஓதிய ஞானமும் ஞான பொருளும் ஒளி சிறந்த வேதியர் வேதமும் வேள்வியும் ஆவன விண்ணுமன்னும் சோதியும் செஞ்சுடர் ஞாயிறும் ஒப்பன தூமமதியோடு ஆதியம் அந்தமும் ஆன ஐயரான் அடித்தலமே. ஆதியும் அந்தமும் ஆன ஐயரான் அடித்தலமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஓதிய ஞானம் என்பது வேதமாகிய அஞ்செழுத்து. அந்த ஞான பொருள் அந்த அஞ்செழுத்து ஓதி செய்கிற வேள்வி, அது சிவ வேள்வி என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க.
கணங்கு முகத்து சுணங்கு முகத்து 18 சுணங்கு முகத்து துணை முளை பாவை கரும்பொடு வண்டு அணங்கும் குழலி அணையார் வளைக்கரம் கூப்பி நின்று வணங்கும் பொழுதும் வருடும் பொழுதும் வன்காந்தன் ஒன்போது அணங்கும் அரவிந்தம் ஒக்கும் ஐயாரன் அடித்தளமே அணங்கும் அரவிந்தம் ஒக்கும் ஐயாரன் அடித்தளமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்து உமா அம்மா. உமா 19வது பாட்டு. மல்லிகம்மா வந்திருக்காங்க பாருங்க. அடுத்தது வேளரசி. மல்லிகம்மா காலையில நடாத காணும் தேடிக்கிறோம். சிவபெருமானே. மல்லிகம்மா வாங்கம்மா. நடாதையா ஐயா சொல்லுங்கய்யா. உங்களை காணம் சொல்லி சிதம்பரம் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்க. ஆமாங்க ஐயா. சாமி வந்து உத்தரவு கொடுத்துரு. 5:46 தான் வந்து செய்தி வந்ததுங்க. சிவபெருமானே. வாங்க மல்லிகம்மா வாங்க. படிக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வலியானலை 10 வாய் விட்டலரவர் எடந்து மெலிய வலியுடை கூற்றை உதைத்த விண்ணோர்கள் முன்னே பலி சேர்படுங்கடை பார்த்து பன்னாலும் பலந்திகள அலியா நிலை நிற்கும் ஐயன் ஐயாரன் அடித்தளமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நடராஜன் புரிகிறதுக்கு சிதம்பரத்துல இருந்து சாம்ப சிவையா பிடிவாரண்டோட வராரு. வாழ்க வாழ்க. உமா அம்மா வாங்க. கடைசி பாட்டுமா. பலியான் தலை 10 20வது பாட்டு. அந்த அம்மா தான் மல்லிகாமாக்கு பாடினாங்க. அதே பாடவா? அது இல்லம்மா. அவங்க 19 20வது படிச்சுட்டாங்க. அவங்க 19 20 படிச்சாங்களா? மாத்தி படிச்சாங்களா? ஐயா அதனாலதான் இவங்க அது மாதிரி கேக்குறாங்க. சரி நீங்க 19 படிங்கம்மா. உங்க வாசல 19 படிங்க. கடலா துயர் வெயில் 19 படிங்க. வேளரசி அம்மா 20 படிங்க. நானும் காணிக்காத விட்டேன். 19 படிங்க. பிடிவாரத்துல இருந்து டேலாக் கவனிக்கல. கடலா துயர் வெயில். சுழலா துயர்களில் சுற்றிடும் போது அடி தொண்ட துண்ணும் நிழலாகன என்றும் நீங்கா பிறவி நிலை கொடுத்து கலகா வினைகள் கலற்றுவ காலவனம் கடந்த அழகா ஒளியன காண்கள் அவை ஐயாரன் அடித்தளமே. கலகா வினைகள் கலற்றவ கான் வனம் கடந்த அழகா ஒளியன காண்க அவை ஐயாரன் அடித்தளமே. ஸ்வனம். கடலார் வினைகள் கழற்றுவ என்பது கால வண்ணம். நம்ம அந்த பெருமானுக்கு செய்கிற அழலார் ஒளியாகிய அந்த சிவ வேள்வியின் மூலமாக நம்முடைய வினைகளை கழற்றலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து வேளரசி அம்மா படிச்சிருங்க. 20வது பாட்டு. ஐயா வலியான்றலை 10 வாய் விட்டலர வரையடர்த்து மெலியா வலியுடை கூற்றை உதைத்து விண்ணோர்கள் முன்னே பழி சேர்படுகடை பார்த்து பண்ணாலும் பலரிகழ ஆலியா நிலை நிற்கும் ஐயாரன் ஐயன் ஐயாரன் அடித்தளமே. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அதான் 20 பாடம் மட்டும் டைம் ஆயிடுத்தியா? நாளைக்கு வச்சுக்கலாமையா? சரியா. 93வது பேர் நாளைக்கு கண்டியர் பேர் நாளைக்கு வச்சுக்கலாம். இப்ப வந்து இது படி முடிச்சோம். பொன்முசல் பாடி திருக்கதம் அடைப்பித்தல் வாழ்த்து.
பொன்னூசல். நித்திலாமா படிங்க. பொன்னூசல். ரசாயன செல்வி. நித்திலா பொன்னூசல் இருக்கீங்களா? பாடுமா? நித்திலாமா இருக்கீங்களா? நடராஜன். நடராஜன். இருக்காங்க ஐயா, இருக்காங்களா ஐயா? நித்திலா மகர் ரசாயன செல்வின்னு பேர் வச்சுக்கிறேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறேன். அதான் பேரை நீங்க அதிசயமா வச்சிருக்கீங்களே, ஆச்சரியமா இருக்குது. நான் எம்காம் ஜாயின் பண்ணேன். பிகாம் முடிச்சு எம்காம் ஜாயின் சொல்ல ஐயா எனக்கு வணிக செல்வன் பேர் வச்சாரு. வணிக செல்வன். ஆமா. ஏன்னா இளவணிகையில் அது என்ன பிகாம் அதுக்கான தமிழ் எங்கடான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் ஐயா எங்க பச்சையப்பன் கல்லூரில வந்து இள வணிகையியல் முதல் வணிகையியல் சொல்லுவாங்கன்னா அப்ப நீ வணிக செல்வன்னாரு. அதனால அம்மா நித்தில வந்து இப்ப கெமிஸ்ட்ரி எடுத்துக்கனால ரசாயன செல்வி. பெருமான் கொடுத்த பேரு. சுகவனேஸ்வரர் கொடுத்த பட்டம். சேலம் சுகவனேஸ்வரர். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சுகவனேஸ்வரருக்கு. அதாவது நித்திலா என்கிற ரசாயன செல்வி. சிவபெருமானே சிவசிவா. நன்றி வந்து சுகவனேஸ்வரருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சேலத்துல இருக்கிற சுகவனேஸ்வரர். ஆமா, சேலம் போயிட்டு அந்த சுகவனேஸ்வரர் பார்க்க வேண்டியது நித்திலாவோட கடமை. ரைட், நல்லது. பாடுங்கம்மா. பவளங்கால் முதல் பாட்டு படிங்க. சீரார் பவளங்கால் முதல் பாட்டு படிங்க. பத்மாவதி அம்மா திருக்கு கதவு அடைப்பதற்கு படிங்க. ஆமா, விடுமின் வெகுளி. திரு பொன்னூசல் 16 திருவாசம் 8ல 16 எடுத்துக்கணும் நித்திலா. சரிங்க ஐயா. 8ல 16 எடுத்துக்க. 16ல முதல் பாட்டு. என்ன புத்தகம் கையில கிடையாதுங்க ஐயா, எல்லாம் மொபைல் தான். ஆமா. இதுல சிறப்பு என்னன்னா, அம்மா வந்து ஒரு கட்டட தொழில் செய்யறவங்க. அப்பா வந்து குவைத்துல அதே கட்டட தொழில் செய்யறாரு. அக்கா வந்து கல்லூரி படிக்கிறாங்க. தம்பி வந்து இப்பதான் 12வது பாஸ் பண்ணிருக்கிறாரு. மழை தண்ணில ஒழுங்கா காப்பாத்துறோம். வீட்டுக்குள்ள சுத்தமா வாழ முடியுது. ஆமா, வீடு ஒழுகுது. அதாங்கய்யா, வீடு ஒழுகுது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து 22,000 ரூபாய் போன் வாங்கிருக்கிறாங்க ஐயா. இதை அட்டன் பண்றதுக்கோசமே, இந்த சாதாரண போன்ல பேச முடியலன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து புதுசா போன் வாங்கிருக்கிறாங்க. கடைசியா ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். மடம் ஆரம்பிக்கிறாங்க சுந்தரருக்கு. அந்த மடத்துக்கு அந்த அம்மா தன்னுடைய உழைப்பால எடுத்துட்டு போயிட்டு உழைச்ச கையோட 1000 ரூபாய் கொடுத்த உடனே ஸ்ரீதேவையா வாங்கும்போது ரொம்ப தயக்கத்தோட வாங்கினாராம். எவ்வளவோ ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு சம்பளக்காரெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நாள் முழுக்க ஜல்லி அது இதுன்னு கஷ்டப்பட்டு வந்து இந்த 1000 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறியம்மான்னு சொன்னாராம். அப்ப சொல்லும்போது, அது இல்லைங்கய்யா, எல்லாமே எங்களுக்கு சாமி நல்லா தருவாரு அப்படி பண்ணி சொல்லிட்டு நம்பிக்கையோட இருந்து அந்த உழைச்சி எடுத்துட்டு போய் அந்த வந்த சம்பளத்தை எடுத்துட்டு போய் அங்க கொடுத்த உடனே அதை வாங்குறது அவ்வளவு கஷ்டப்பட்டாராம். அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலைமை. அதான் அப்ப ஸ்ரீதேவியம் வாங்கும்போது ரொம்ப தயங்கிதான் வாங்கினாராம். கை அந்த நடுக்கத்தோட தான் வாங்கினாராம். ராயராய சோழன் மிகப்பெரிய கோயிலை கட்டி கூரையை மூடுறப்ப ஒரு பாட்டி அம்மா ஒத்த காசு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க கதை. சிவசிவா. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி அட்டன் பண்றதுக்காக 20,000க்கு மேல, நானே 19,000க்கு நான் பட்டப்பாடு எனக்கு தெரியும் இந்த ஒரு போன் வாங்குறதுக்கு. அவங்க அந்த வேலை செஞ்சு அதை வாங்கி கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம குழந்தை பாடுதே, நம்ம பொண்ணோட பேர் சொல்றாங்களேன்னு சொன்ன உடனே அவங்க போயிட்டு அந்த ஆண்ட்ராய்டு வாங்கி இருக்கிறாங்க. அதுக்குதான் அந்த முன்னுரிமையை வந்து நம்ம நித்தில கொடுத்தோம். நன்றி, மிக்க நன்றிங்கய்யா. ரசாயன செல்வி உலகிலே நம்ம அருளுக்கு மாற்றுவார்கள். ஆமா, நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். சீரார் பவளங்கால் முத்தங்கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிந்தமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்ந்தாள் நாயடியர்க்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா அமுதின் அருள்தாளினை பாடி போரார் வேர் கண்ட மடுவீர் பொன்னுசல் ஆடாமோ. வாழ்க வாழ்க. சீரார் பவளங்கான் முத்தம் கயிறாகனா கண்டம் கட்டினா பொண்ணு பவளம் முத்துன்ற எல்லா விதமான சொத்து நமக்கு வந்து சேரும். பெருமான் நிறைய தொண்டு செய்யலாம். அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலைமனு பெருமானுடைய திருவடியை காணலாம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. வெடுமின் வெகுளி. விடுமீன் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை
உடையான் அடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கு ஒரு படுமீன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கள் ஆழ்வான் புகழ்கலையே புயங்கள் ஆழ்வான் புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மன்னம் தான் புகழ் கலைதல். வாழ்க. நன்றி. வாழ்த்து படிங்க நடராஜையா. நடராஜையா வாழ்த்து சொல்லுங்க. மிக்க மகிழ்ச்சி. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் தற்போது 4ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி எளிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருத்தொண்ட தொகையோட இன்னைக்கு திருவாதிரை நல்ல முத்து விதானம் பாடிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாங்க. முத்து விதானம் பாடும். நன்றி நன்றி நன்றி.